மகாமந்திரியாரே, மகாராணி, முல்லா நஸ்ருதீன் அவர்களும் தெரானின் இளவரசரும் நம்முடைய விருந்தினர் ஆவார்கள். அவர்கள் தங்குவதற்கு அறையை ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மகாராணி. இது அநியாயம் மகாராணி. எங்களுக்கு ஆடம்பரமான வசதிகள் தேவையில்லை. நாங்கள் அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். தாங்கள் கொடுக்கும் வசதிக்காக மிக்க மிக்க நன்றி. ஆனால் அரண்மனையின் 4 சுவற்றுக்குள் எங்களால் வாழவே முடியாது. அதனால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அரண்மனைக்கு வெளியே எங்களுக்கான ஏற்பாடுகளை பார்த்துக் கொள்கின்றோம். முல்லா நஸ்ருதீன் இருக்கும் இடம் என்னிடமாகும். நானும் இவருடன் தங்கிவிடுவேன். எனக்கு இப்பொழுதும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இவர்கள் இருவரும் ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். மகாராஜா இல்லாத நேரத்தில் இந்த ராஜ்யத்தை இவர்களிடம் நாம் ஒப்படைத்துவிடக் கூடாது. இளவரசரே, வாருங்கள் வாருங்கள். நெல்லுங்கள். மகாராணி சின்னாதேவி, இவர் நமது விருந்தினர். இவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கவலை வேண்டாம். ஆமாம், இதுவும் நல்லதுதான். நாங்கள் தங்கவும் ஏதாவது ஏற்பாடு செய்தாக வேண்டும் அல்லவா? காரணம், அரண்மனையை மகாராஜா இந்த இளவரசரிடம் ஒப்படைத்து விட்டார் அல்லவா? சத்திய வாக்கு குருதேவா. இவர்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியே நம் ராஜ்யத்தில் இவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அழைத்துச் செல்லலாம். இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில சங்கடங்களை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். அவசியமாக மகாராணி, அவசியம். உத்தரவு கொடுங்கள். இவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா? வாருங்கள் ஈரானிய இளவரசரே, முல்லா நஸ்ருதீன் அவர்களே. வர்ணமாலா, வா. உத்தரவு மகாராணி. வாருங்கள். இந்த இடத்தில் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். கூறுங்கள். ஒரு சிறப்பான நேரத்தில் நான் இங்கே இருக்கிறேன். ராஜ்யத்திற்கு சங்கடம் வந்துவிட்டது. இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய ஆயுதங்கள் தேவைப்படும். சுதர்ஷன் அவர்களே, இதே மாதிரியான சங்கடங்கள் எங்கள் ராஜ்யத்தில் பல முறை வந்துள்ளது. அதனால் இவைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நீங்கள் 2 மகாராணிகளும் இங்கே அமர்ந்து விட்டால் நான் என்னுடைய ஆயுதங்கள் விஷயத்தில் மீண்டும் உங்களுடன் பேச வருவேன். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு இந்த சிம்மாசனத்தில் ஒருவேளை ஜெகரானின் இளவரசன் இங்கே அமர்வதை நான் பார்த்துவிட்டால் என் ஆயுதங்கள் விஷயத்தை அவர்களிடம் நான் பேசுவேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட்சேபிக்க மாட்டீர்கள். காரணம் உங்களுக்கே நன்றாக தெரியும். நான் ஒரு ஆயுத வியாபாரி. எங்களுக்கு புரிகிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்லது. நன்றி மகாராணி. மகாராணி, நாம் எப்படியாவது மகாராஜாவை இங்கே அழைத்தாக வேண்டும். என் தூதுவனை ஜெய்ப்பூருக்கு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் மந்திரி அவர்களே, இவ்வளவு குறைந்த நேரத்தில் மகாராஜாவை இங்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் பண்டித ராமகிருஷ்ணரே, நம்மிடம் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? வழிதான் தெரியவில்லை. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது? ஒரு விஷயம் என்னை குழப்புகிறது. மகாராஜா எதற்காக ராஜ்யத்தை ஒப்படைக்க நினைக்கிறார்? அவர் 2 மகாராணிகளையும் திறமைசாலிகளாக்கத்தானே நினைத்தார். அவர்களும் ஆகிவிட்டார்கள். பின் எதற்காக இந்த கடிதத்தை மகாராஜா அனுப்பினார்? பண்டிதரே, தாங்கள் வந்து விட்டீர்களா? தாங்களை தேடி ஓடி ஓடி இங்கு வந்து விட்டேன். எனக்கு தெரிந்தவரை மகாராஜாவிற்கு இந்த ராஜ்யத்தில் மேல் சுத்தமாக ஆசை இல்லை. யாருக்கும் சொல்லாமல் சந்நியாசம் புகுந்து விட்டாரோ, அதனால் நம்முடைய ராஜ்யத்தை அந்த கடிதம் மூலம் அலிஃபா கமாலிடம் ஒப்படைத்திருக்கலாம். கமாலே முஸ்தபா. கலாமே முஸ்தபா. கமாலே முஸ்தபா. சரி, என்னவோ ஒன்று. பேரே வாயில் நுழையவில்லை. இவரிடம் ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டுமா என்ன? அதை விட ராஜ்யத்தை தங்களிடம் ஒப்படைத்திருக்கலாம். நானும் ராஜகுரு தத்தாச்சாரியருடைய இடத்தை பிடித்திருப்பேன். நாம் இருவரும் அமர்ந்திருக்கலாம். ஆனந்தமாக இருந்திருக்கும் அல்லவா? அமைதி மணி, அமைதி. ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? அதோடு என்னுடைய நண்பன் இருக்கிறானே, அவனை சாகும் வரை சிறையில் போட்டு தள்ளி இருப்பேன். அதோடு குருதேவருக்கும் நீண்ட நாள் ஓய்வு கொடுத்திருப்பேன். ஆனந்தமாக இருக்கும். காலம் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பேன். இவன் வாயை அடக்குறாமா? இல்லை என்றால் இவனை கழுத்தை நிறுத்து நானே கொன்று விடுவேன். அமைதி நண்பா, அமைதி. நீயாவது சற்று அமைதியாக இரு. இவனே என்னை
கண்டிப்பாக பண்டிதர் ராமகிருஷ்ணர் கவலையில் இருப்பார் என்று தெரியும். அத்துடன் கமாலிய முஸ்தபாவிடம் இந்த ராஜ்யத்தை ஒப்படைப்பதற்கு என்ன காரணம் என்றும் அவர் இந்நேரம் தேடிக் கொண்டிருப்பார். வேடிக்கையை பாருங்கள் ராமகிருஷ்ணா. அம்மா, என் கூட நடந்து வாங்க. ஆம், நீங்கள் இவருடன் இப்பொழுது நடந்து செல்லுங்கள். காரணம், நான் களைத்து விட்டேன். என்னால் நடக்க முடியாது. சரி, ஆகட்டும். பல்லக்கு தூக்குங்க. நிறுத்துங்க. உங்கள் இருவருக்கும் வெட்கமாக இல்லை? ஒரு வயதான மூதாட்டிக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள். அவர்களை சற்று பாருங்கள். இந்த முதிர்ந்த வயதில் இவர்களால் பாத யாத்திரை செல்ல முடியுமா? உங்களுக்கோ இளம் வயது. நீங்கள் தான் இதை கவனிக்க வேண்டும். உங்கள் தாய்க்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும். எல்லா வசதிகளும் நீங்கள் தான் பண்ண வேண்டும். மன்னித்து விடுங்கள் அம்மா. நீங்கள் பல்லக்கில் உட்காருங்கள். நாங்கள் நடந்தே செல்கிறோம். நீ நீடூழி வாழ்க வேண்டும். கடவுள் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். மகாராஜா கிருஷ்ணதேவராயரே, உங்கள் கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், இதுவரை உங்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இளவரசரே, உங்களுக்கான வசதிகளில் ஒரு குறையும் நான் வைக்க மாட்டேன். மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, இதெல்லாம் இயற்கைதானே. குருதேவா, என்ன செய்கின்றீர்கள்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, நில்லுங்கள். விருந்தினரை பூஜைக்கு பின்புதான் வீட்டுக்குள்ளே கூப்பிட வேண்டும். ஓ, இதை நான் மறந்தே விட்டேன். சௌதாமினி, பூஜை தட்டை கொண்டு வா. விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். சௌதாமினி, சௌதாமினி தேவி, முல்லா நசுருதீன் அவர்களை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது அவரை அறிமுகப்படுத்துகிறேன். இவர்தான் டெஹரானின் இளவரசர் பவாலே முஸ்தபா. அட, கமாலே முஸ்தபா. கமாலே முஸ்தபா நமது விருந்தினர். வருங்காலத்து விஜயநகரத்தோட இளவரசர் இவர். நம்மளுடைய மகாராஜா அவருடைய ராஜ்யத்தையும் அரியணையையும் எல்லாவற்றையும் அவரிடமே ஒப்படைத்து விட்டார். 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. சத்துர் தசையில் இருந்து இவர்தான் நம் விஜயநகரத்தின் புதிய மகாராஜா. அட, இவர்கள் தான் சௌதாமினி தேவி, குருதேவரின் ஆசை நாயகி. இவன் சொல்ல வந்த விஷயமே வேறு. அதாவது சேவகி. சரியாக சொன்னாய். சுவாமியின் ஆசை நாயகி தானே. இது என் சுவாமியோடைய லீலை. என்னுடைய சுவாமி எல்லோரையும் அரவணைப்பார். என்னை, உங்களை, இந்த இயற்கையை அரவணைப்பார். சௌதாமினி தேவி, எனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள். ஒரு பக்தன் கடவுளை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் ஆசை நாயகன் தானே ஆகிறான். அப்படி என்றால் சௌதாமினி தேவி ஆசை நாயகி தானே. சத்தியமான வார்த்தை. இது என்ன விதிமுறை? விதிமுறையா? யாரு முறைக்கிறார்? இல்லை இல்லை, யாரும் இங்கு முறைக்கவில்லை. இது என்ன விதிமுறை? அதாவது இதை நீங்கள் எப்படி கூறுவீர்கள்? உபசரிப்பு. அதை தான் இவர் கூறுகிறார். இது எங்கள் ராஜ்யத்தின் கலாச்சாரம். அதோடு நாங்கள் எங்கள் விருந்தினர்களை இவ்வாறு தான் உபசரிப்போம்.
பூக்களிலே நீதான் ரோஜா, அனைவர்களும் காணும் கனவு நீ. இதை தவிர உன்னை எப்படி புகழ? என்னுடைய மனதை கவர்ந்தவள் நீ. உன்னை போன்ற ஒரு அழகான தேவியை தெஹரானிலும் பார்க்கவில்லை, ஈரான் நாட்டிலும் பார்க்கவில்லை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்திலும் பார்க்கவில்லை. இளவரசரே, அது ஒருவன் அழகை ஏன் நேசிக்கிறான்? அதற்கான பதில் உன்னிடம் இருக்கிறது. ஒருவன் கண்களாலே தாக்குகிறான், அதற்கும் காரணம் நீ என்று தெரிகிறது. பிரமாதம் இளவரசரே, பிரமாதம். தாங்கள் ஒரு கவிஞர் என்று எனக்கு தெரியவே இல்லையே. எனக்கும் தெரியாது முல்லா நசுருதீன் அவர்களே. இவர்களை பார்த்தவுடன் கவிதை மழை பொழிகிறது. அந்த பெருமழை என் நாவில் புகுந்து இவர்களுக்கு அபிஷேகம் நடத்துகிறது. இவன் பயங்கரமா இருக்கானே. என்னவோ சொன்னீர்களே, அற்புதமான கவிதை. அரண்டு போய்விட்டேன். நீங்கள் இதே போல கவிதை மழையை பொழித்துக் கொண்டே இருங்கள். நான் உள்ளே சென்று விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். போகலாமா? வாருங்கள். கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். தங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், 2 நாட்களுக்கு பிறகு இளவரசர் கமாலே முஸ்தபா இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் காரணமாக நீங்கள் எவ்வாறு அரண்மனையை எப்படி நடத்துகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? முல்லா நசுருதீன் கூறுவது உண்மைதான். வணக்கம் மகாராணி அவர்களே, ஜெய்ப்பூரிலிருந்து செய்தி வந்துள்ளது. மகாமந்திரியாரே, உத்தரவு. மகாராணி, இந்த கடிதம் ஜெய்ப்பூர் மகாராஜாவுடையது. இவரை சந்திக்கத்தான் மகாராஜா அங்கே சென்றிருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? விஜயநகரத்தின் அரசவைக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் இதன் மூலம் தெரிவிப்பது, நாங்கள் கிருஷ்ணதேவராயரை சிறைபிடித்திருக்கிறோம். என்ன? கிருஷ்ணதேவராயரை உயிரோடு காணும் ஆசை இருந்தால் உங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு உங்கள் ராஜ்யத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள். மகாராஜா, இது அநியாயம். என்ன மகாராணி இப்படி செய்து விட்டார்? இது எப்படி நடக்கும்? இதற்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், அமைதியாக இருங்கள். நடக்கிறது மகாராணி. மகாராஜா இங்கு இருந்தால் நிச்சயம் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டார். நாம் யுத்தத்திற்கு தயார் செய்வோம். மகாராணி, சேனைகளை தயார்படுத்த உடனே உத்தரவிடுங்கள். விஜயநகரம் தாக்குதலுக்கு தயாராகிறது. ரத்த ஆறை ஓடவிடுங்கள். இது என்ன அநியாயம்? நான் ஜெய்ப்பூருக்கு போகவே இல்லையே. அப்படி என்றால் இந்த கடிதத்தை அனுப்பியது யார்? மகாராணி தேவி அவர்களே. முல்லா நசுருதீன் அவர்களே, உங்களை நான் ஏன் முன்பே கவனிக்காமல் விட்டேன் என்று தெரியவில்லை. மகாராணி, இவர்களது கடிதம் போலியானது என்பது எனக்கு முன்பே தெரியும். இவர்கள் அந்த போலி கடிதத்தை வைத்து ராஜ்யத்தையே பறிக்க எண்ணுகிறார்கள். அதோடு இந்த இளவரசன் கலாமே முஸ்தபா, இந்த காலமே முஸ்தபா, கமால் முஸ்தபா, ஏதோ ஒரு முஸ்தபா. காலம் மட்டுமல்ல, இவரும் நமக்கு தோழன் அல்ல. என்ன முல்லா நசுருதீன் அவர்களே, நான் கூறுவது உண்மைதானே? நாங்கள் போய் கூறுகிறோமா? நாங்களும் உண்மையை தான் கூறுகிறோம். மகாராஜா தான் இந்த கடிதத்தை கொடுத்தார். ராஜா முத்திரையும் இதில் இருக்கிறது. அனைவரும் பார்த்தார்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணர் கடிதத்தில் முத்திரை இருக்கிறது என்றால் அந்த கடிதத்தை உங்களால் நிராகரிக்க முடியாது. நானும் இங்கே. சுதர்ஷன் அவர்களே, நீங்கள் இதில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, முல்லா நசுருதீன் மேல் எதற்காக வீண் பழியை சுமத்துகிறீர்கள்?
நான் சொல்கிறேன் மகாராணி, நான் சொல்கிறேன். இங்க பாருங்கள், மகாராஜா முதல் கடிதத்தில் ஜெய்ப்பூரில் இருப்பதாக சொன்னார். அடுத்து வந்த கடிதம் ஜெய்ப்பூர் மகாராஜா அனுப்பியது. அதில் மகாராஜா சிறை வைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முல்லா நசுருதீன் அவர்களோ தெஹரானிலிருந்து வந்துள்ளார். தெஹரானும் ஜெய்ப்பூரும் வெவ்வேறு திசையில் அமைந்திருக்கிறது. அப்படியானால் முல்லா மகாராஜாவை சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. இதற்கான அர்த்தம் என்னவென்றால், முல்லா நசுருதீன் அவர்களும் இந்த இளவரசனும் இருவரும் பொய் கூறுகிறார்கள். மகாராஜா ஜெய்ப்பூரில் உள்ளார். இது எனக்கும் தெரியும். உங்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை. நான் இப்போது என்ன செய்கிறாய்? இளவரசரே, பார்த்து. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஜாக்கிரதை! இளவரசரே, பார்த்து. அந்த வாளை விட்டு விடுங்களே. இளவரசரே, என்ன ஒரு நிமிடம். நடக்கிறது? உங்களுக்கு இந்த வாள் வேண்டுமா? பிடியுங்கள். கவனமாக. வாளை விடுங்கள். உங்களால் தூக்க முடியவில்லை. விடுங்கள், விடுங்கள் என்று சொன்னேன். போவதில்லை. இங்கே பாருங்கள், என் மீது இரக்கம் கொள்ளுங்கள். வாள் பட்டுவிட போகிறது. பண்டிதரே, கொலை செய்து விடாதீர்கள். நாம் அமர்ந்து பேசிக் கொள்ளலாம். நான் யார் என்பதை இப்போது காட்டப் போகிறேன். உங்களை நான் இருந்து விட்டேன். விட்டுவிடுங்கள். ராமகிருஷ்ணா, விட்டுவிடுங்கள். நீங்கள் படித்தவர், பண்டிதர், நீங்கள் சத்திரன் அல்ல. இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு இது தேவையில்லை. நான் சொல்வதை கேளுங்கள். இவ்வளவு அருகில் இருக்கும் போது என் கண்களாலேயே எரித்து விடுவேன். அப்படி இருக்கையில் என் கையில் வாள் இருக்கும் போது கழுத்தை அறுக்க முடியாதா என்ன? உண்மையை சொல்லிவிடுங்கள். உங்கள் திட்டம் தான் என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதை கீழே போடுங்கள். விசாரணையை நான் நடத்துகிறேன். அமைச்சரே, இங்கிருந்து சென்று விடுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? வாளை எடுங்கள். ராமா, என்ன செய்கிறீர்கள்? வாளை விட்டு விடுங்கள். இல்லை என்றால் கையை உடைத்து இல்லை அம்மா, என் மண்டை கொதித்துக் கொண்டிருக்கிறது. விட்டுவிடுங்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணா, யாராவது இவர்களை வந்து தடுத்து தொலையுங்களே. அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு நான் களத்தில் இறங்க வேண்டும். நேரடியாக விடுங்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நிச்சயமாக இவர்கள் சதி திட்டம் தீட்டியிருப்பார்கள். மந்திரியார், இவர்களை உடனே சிறைப்பிடியுங்கள். என்ன தலைகீழாக மாறிவிட்டது? இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணன் நான் போட்ட திட்டத்தில் மண்ணை வாரி கொட்டுகிறார். நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் செயல் இழந்து போகும். இளவரசர் பயத்தில் வாயை திறக்க கூடாது. என்னை விடுங்கள். நான் உண்மையை கூறுகிறேன். வேண்டாம். உண்மையை நான் கூறுகிறேன். இளவரசரே, எங்கு செல்கிறீர்கள்? இளவரசரே, ஏன் மௌனமாக உள்ளீர்கள்? இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள். இல்லை என்றால் இவர்கள் எங்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். மகாராஜா, பேசுங்களேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரே, பேசுங்கள். சட்டியை போட்டு உடைத்து விட்டார். இவர் நம்மளுடைய மகாராஜா. மகாராஜா, நீங்களா? மகாராஜா, மகாராஜா, தாங்கள் இங்கே?